நாடாளுமன்ற மக்களவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நேற்று நிறைவடைந்ததை அடுத்து தோல்வி பயம் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் திமுகவினர் வன்முறை வெறியாட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் 40 மக்களவை தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு நேற்று நிறைவடைந்தது. தமிழகத்தை பொறுத்தவரை காவல்துறையும் மற்ற துறைகளும் பல்வேறு சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருந்ததால் எந்தவித அசம்பாவிதமும் இன்றி தேர்தல் அமைதியாக நடைபெற்று முடிந்தது. வாக்காளர்கள் அச்சமின்றி வாக்குகளை பதிவு செய்தனர். தமிழகத்தில் உள்ள 39 தொகுதிகளில் 72.83% வாக்குகள் பதிவாகியுள்ளது. முதல் முறை வாக்காளர்களும் ஆர்வத்துடன் வந்து வாக்களித்தனர். இந்நிலையில் தேர்தல் தோல்வி பயம் காரணமாக வாக்குப்பதிவு முடிந்த நேற்று தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் திமுகவினர் வன்முறை வெறியாட்டங்களில் ஈடுபட்டனர். நாகை மாவட்டம் கீழையூரை அடுத்த இறையான்குடியில் திமுக ஊராட்சி மன்ற தலைவர் சேகர் தலைமையில் சுமார் 50 பேர் உருட்டுக்கட்டை, இரும்பு ராடு உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் அப்பகுதியில் தேர்தல் பணியில் ஈடுபட்டு வீடு திரும்பியிருந்த அஇஅதிமுகவினரை குறிவைத்து வீடு புகுந்து தாக்கினர். இதில் அஇஅதிமுகவை சேர்ந்த குமார், ராமமூர்த்தி, ரமேஷ், பாக்யராஜ், சேகர் ஆகியோர் படுகாயம் அடைந்தனர். இவர்கள் அனைவரும் நாகை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லி அவனுக்கு நம்பிக்கை வந்துட்டு அதனால ரொம்ப அராஜகமாக போட்டு இது பண்ணிக்கிட்டு திமுக காரன் தான் கட்சி கொட்டாவையும் கொடுத்து விட்டானுவான். என் பையன் 3 பேரையும் அடித்து சாத்தி இந்த எல்லாம் ஆம்புலன்ஸில் போயிருக்குங்க. அம்மா ஜெயிச்சிரும், ஊடு புந்து இன்னைக்கு அடிச்சாதான்டா அப்படின்னு சாயந்தரம் 6 மணிலேருந்து 7 இப்போ 9 மணி வரைக்கும் ஊடு புந்து அடிச்சு எங்கள் அண்ணன் வழியை 2 பேரையும் அடித்து ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிட்டாங்க. எங்கள் அண்ணன் இன்னொரு அண்ணன் இருந்தது, அதையும் ஊடு புந்து அடித்து நான் போய் நிற்கிறதுக்கு என்னையும் ஊடு புந்து அடித்து பச்சைப்பிள்ள வரைக்கும் தூக்கிக்கிட்டு 6 கோலமெல்லாம் போடுங்க சார். காடு காரா எல்லாம் உட்காந்து போன சார். என் வயிற்று இந்த பச்சை கொடுத்து ஈடுபட்டுட்டாங்க திமுக காரங்க சார். இறங்கி இவ்வளோ பெரிய கட்டை கொண்டு இறங்கிக்கிட்டு போட்டு திடுன்னு போட்டு அடிச்சு எடுக்கிறவங்க நாங்க எங்கதான் ஓடணும் ஓடியாந்தோம்னு தெரியல. இந்த புள்ள பிறந்த பிள்ளை தூக்கிட்டு ஆத்துக்கு அந்தாண்ட ஓடி போய் விழுந்து அதோட வரட்டிக்கிட்டு ஓடியாரையும் பயந்துகிட்டே நாங்க 8 வரலையும் ஓடி போட்டோங்க சார். ஓடியாந்து பாக்குறோம், ஐயா வாங்கி கார்வ வரையும் தான் ஓடியாந்து பாக்குறோம். இந்த புள்ளைய பாடமரம் மாதிரி போட்டு சாத்தி வச்சிருக்காங்க. அப்பதான் சத்தம் பண்ணி ஊர் தலைமே ஓடியாந்து பாக்குது அந்த பையனும். மேலும் அப்பகுதியில் இருந்த அஇஅதிமுக அலுவலகத்தையும் திமுகவினர் தீ வைத்து எரித்தனர். இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் தலைமறைவாகியுள்ள திமுகவினரை தேடி வருகின்றனர். இதேபோல் கும்பகோணத்தில் தேர்தல் பணியாற்றிய அஇஅதிமுகவை சேர்ந்த ராஜாராமன் மற்றும் சுந்தர்ராமன் ஆகியோரை திமுகவை சேர்ந்த செங்குட்டுவன், கல்யாண சுந்தரம், வீரமணி உள்ளிட்ட 10 பேர் கொண்ட கும்பல் நேற்றிரவு வீடு புகுந்து ஆயுதங்களால் தாக்கி படுகாயப்படுத்தினர். காயமடைந்த ராஜாராமன் மற்றும் சுந்தர்ராமன் ஆகியோர் கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த தாக்குதல் சம்பவம் குறித்து திமுகவினர் 10 பேர் மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் தலைமறைவாகியுள்ள திமுகவினரை தேடி வருகின்றனர். ஆத்தூர், கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஊமையாள்புரம் ஊராட்சியில் நள்ளிரவில் வாக்குச்சாவடி அருகே ரகளையில் ஈடுபட்டிருந்த திமுகவினரை தட்டி கேட்ட அஇஅதிமுக ஊமையாள்புரம் ஊராட்சி மன்ற தலைவர் கணேசன் மற்றும் அவரது நண்பர் முருகேசன் ஆகியோர் திமுகவினரால் கடுமையாக தாக்கப்பட்டனர். அவர்கள் இருவரும் ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர்.